வெல்கம் டீம். இந்த வீடியோல ஒரு முக்கியமான உலகத்தினுடைய பிரச்சனையை நாம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். Analysis about Palestine and Israel ceasefire. பாலஸ்தீனம் அதனுடைய காசா பகுதியில நடந்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் போல் ஒரு ஒப்பந்தம் நடக்குதுங்க. போரை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தம். இந்த சீஸ் ஃபயர் அப்படின்னாலே நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வருது, இது டெம்பரரியான ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ண போர் நிறுத்தமா இல்ல லாங் டேர்ம் பீஸ நிலைநிறுத்த போறாங்களா? இந்த சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு ஒப்பந்தம் மட்டும் கிடையாது. இந்த சீஸ் ஃபயர் வெறுமனே போர் நிறுத்தத்தோட முடிஞ்சிருதா இல்ல எல்லைகள் என்னங்கிறத தீர்மானிக்கிறாங்களா? எந்த அளவு எல்லை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் இனிமே எங்களுக்கு தான் அப்படிங்கறதெல்லாம் இதுலதான் முடிவெடுக்க போறாங்களா? பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் எந்த அளவுல இருக்கும், இனிமே எப்படி ஒரு நாடை கட்டமைப்பாங்க, இதுக்கு முன்னாடியே இருந்த மாதிரியே அந்த நாடுலாம் இருக்குமா மாதிரியான கேள்வி இந்த சீஸ் ஃபயரில் இருந்து ஒவ்வொரு பாமர மனிதனுக்கும் எழுதுங்க. சோ இந்த பாலஸ்டைன் அண்ட் இஸ்ரேல் இவங்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் யாரால் நிறைவேற்றப்படுது, யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க? பொதுமக்களா நம்ம பாக்குறோம், ஒரு மிடில் ஈஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் போய்கிட்டு இருக்குது. இன்னும் யுக்ரைன், ரஷ்யா இவங்களுக்கு இடையில ஒரு கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்குது. இப்ப மிடில் ஈஸ்ட்ல சீஸ் ஃபயர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கைதிகள் பரிமாறப்படுறாங்க, ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணப்படுறாங்க. இதெல்லாம் ஓகே. நம்மளுக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்? இதுல இருந்து நம்ம கத்துக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? என்னுடைய அனாலிசிஸ்ல இருந்து நான் என்ன அனலைஸ் பண்றேன், எனக்கு ஹைபோதசிஸ் என்ன, சோ எப்படி நான் கன்க்ளூட் பண்றேங்கிறத உங்களுக்கு சொல்றேன். லெட்ஸ் டிஸ்கஸ். From the air, the scale of Israel's 15-month bombing campaign in Gaza is clear. This shows the destructive force of 85,000 tons of explosives. It's difficult to understand how anything or anyone could survive what aid agencies describe as appalling and apocalyptic conditions. இந்த ceasefire அப்படினாலே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணிருக்கும் தெரியுங்களா? இந்த போர் சூழல்கள். இந்த சீஸ் ஃபயரினுடைய இன்னொரு அங்கம் ஹாஸ்டேஜஸ் அண்ட் பிரிசனர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. என்ன கிரைட்டீரியால இதெல்லாம் செய்யறாங்க? இன்னும் சொல்ல போனா செக்மெண்ட்ஸ், பல வகையான ஒரு செக்மெண்ட்டை வச்சிருக்கிறாங்க, பல ஃபேசஸ் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டங்களாக கைதிகள் பரிமாறப்படுறாங்க. எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் ஹாஸ்டேஜஸ் அண்ட் பிரிசனர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஒன் ஷாட் ஏன் எதையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒன் டேல ஏன் பீஸ் அக்ரிமெண்ட் பினிஷ் பண்ணிக்கலாம், இன்னையோட எல்லாமே முடிஞ்சு நாளையில இருந்து சுதந்திரம் அப்படின்னு முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு நாங்க எல்லா பிரிசனர்ஸையும் வெளியாக்கிடுறோம், அதற்கு பகரமா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்டேஜஸ் நீங்க வெளியாக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவையே எடுக்க மாட்டேங்கிறாங்கிற கேள்வி ஒவ்வொரு பாமரனுக்கும் என்ன அப்படின்றத படிக்கிறோம். முன்னாடியில இருந்து என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத படிக்கும் பொழுது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணையில நமக்கு புரிஞ்சுக்கிற முடியுது இதனுடைய முக்கியத்துவம் என்ன, சீஸ் ஃபயரினுடைய முக்கியத்துவம் என்ன, இதுக்கு பின்னாடி என்னவெல்லாம் நடக்கலாம். இந்த கைதிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்றதே ஏன் பல செக்மெண்ட்ஸா செய்யறாங்க? இந்த பல செக்மெண்ட்ஸா, பல ஃபேசஸா, பல காலகட்டங்கள் வகுத்து, ஒவ்வொரு காலகட்டங்கள் வகுத்து இந்த காலகட்டத்துல இத்தனை பிணை கைதிகள் பரிமாறப்படுவாங்க, அதற்கு பகரமாக இத்தனை சிறைவாசிகளை நீங்க விடுவிக்கணும். அடுத்த நகர்வு சீஸ்ஃபயரினுடைய இன்னொரு அங்கம் சொல்ல போனா பல கட்டங்களாக வகுக்கிறாங்க. பணைய கைதிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு why not வார் டைம்ல அப்படின்னு ஒன் ஷாட்ல எல்லாரையும் ரிலீஸ் பண்ண கூடாதுங்கிற கேள்வி வருது. இந்த பிரிசனர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஹாஸ்டேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது, ரிலீஸ் பண்றது அப்படிங்கறத பொறுத்த அளவுல ஒன் ஷாட் ஏன் செய்யக்கூடாது? ஒரே நேரத்துல எல்லாரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருங்க, ஏன் பல செக்மெண்ட்ஸா கொடுக்குறீங்க? ஒன் ஷாட் ஏன் கொடுக்க கூடாது? இதுல என்ன நலவு இருக்குது? ஒவ்வொரு வாரமாக பகுதி பகுதியாக ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்றது மூலமா என்ன நலன் கிடைச்சிரும் இந்த சீஸ் ஃபயர்ல அப்படின்ற கேள்விக்கு பதில். என்னோட அனாலிசிஸ்ல 3 ஃபேக்டரா நான் பிரிக்கிறேன். ஏன் செக்மெண்ட் பை செக்மெண்ட் ஒவ்வொரு ஃபேஸா ஏன் செய்யறாங்க, ஒவ்வொரு கால அளவை முறைப்படுத்தி அதற்கு ஏற்றாற் போல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல சில கைதிகள் ஹாஸ்டேஜஸ், பிரிசனர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுறாங்க. அடுத்த செக்மெண்ட்ல இன்னும் சில கைதிகள் ஹாஸ்டேஜஸ், பிரிசனர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுறாங்க. அடுத்த ஒரு செக்மெண்ட்ல இறந்து போயிருப்பாங்க இல்லையா, ஹாஸ்டேஜஸா இருக்கிறவங்க இறந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த உடல் கொடுக்கப்படுது, அதுவும் ஒப்பந்தமிடப்படுது. எத்தனை பேருடைய உடல் இருக்குது, அதை எப்படி கொடுக்குறாங்க, அதற்கு பகரமா எத்தனை பிரிசனர்ஸ் இவங்க அனுப்பணும், எத்தனை ஹாஸ்டேஜஸ் இவங்க அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் செய்யறாங்க. சோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு 3 ஃபேக்டர்ஸ், 3 ரீசன்ஸா கூட என்னோட அனாலிசிஸ்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன். அந்த 3 காரணங்கள் என்னவாக இருக்கலாம்? டு பில்ட் ட்ரஸ்ட், நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு. 2 தரப்பு இருக்காங்க இல்லையா, இந்த 2 தரப்புல ஒப்பந்தம் அப்படிங்கிறது
நம்பிக்கையை கட்டமைக்கிறதுக்கு தான் இந்த ஒப்பந்தமே. அது ஒரு சாட்சி. அந்த நம்பிக்கையை கட்டமைக்கணும். ஒரே வாரத்துல அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, எல்லா ஹாஸ்டேஜஸையும் எல்லா பிரிசனர்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா நாளைக்கே போர் திரும்ப ஆரம்பிக்கலாம். சோ ஒரு நம்பிக்கையை கட்டமைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் செக்மெண்ட் பை செக்மெண்டா ஒவ்வொரு ஃபேசஸ் டு ஃபேசஸ் என்ன செய்யறாங்க, கட்டமைக்கிறாங்க. என்ஷூரிங் கம்ப்ளைன்ஸ். செகண்ட் ரீசன், ஒத்துழைப்பை உறுதி செய்யறது. என்ன மாதிரி அப்படின்னா, எல்லா கைதிகளையும் நீங்க ஒரே நேரத்துல விடுவிச்சிட்டீங்கன்னா ஒப்பந்தம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பின்பற்றப்படுதுங்கிறத நம்மளால சொல்லவே முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. சோ அந்த மாதிரியான ஒத்துழைப்பை உறுதி செய்யறதுக்காகவும் தான் இந்த செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கட்டமைக்கப்படுது. தேர்ட் ரீசன்ஸ், மேனேஜிங் லாஜிஸ்டிக்ஸ். ஒரு தளவாட ஏற்பாடுகள் அப்படிங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லைங்க. பாதுகாப்பா ஒவ்வொரு திருப்பமும் செயல்முறையும் நீண்ட நேரம் எடுக்கும். அது பாதுகாப்பாக எடுக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒவ்வொரு செக்மெண்ட் பை செக்மெண்டா, லாஸ்ட் செக்மெண்ட் எந்த அளவுக்கு பாதுகாப்பா செய்யப்பட்டிருக்குது, அடுத்த செக்மெண்ட் எந்த அளவுக்கு பாதுகாப்பா செயல்படுதுங்கிறத வச்சுதான் ஒரு நம்பிக்கையை உறுதி செய்ய முடியும். சோ நம்பிக்கை அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துறோம், அதை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நிலை நிறுத்துறதுக்காகத்தான் ஒன் ஷாட் எல்லாத்தையும் செய்யாம செக்மெண்ட் பை செக்மெண்டா பகுதி பகுதிகளாக வகுத்து இதை செயல்படுத்துறாங்க. இந்த சீஸ்ஃபயர்ல எல்லாரும் இந்த விஷயத்தை கிளியரா புரிஞ்சிருக்கணும். இந்த சீஸ்ஃபயர் ஏன் பகுதி பகுதியாக செயல்படுத்துறாங்கிறத இப்ப கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கறத கத்தார், ஈரான், ஈஜிப்ட், இன்னும் சொல்ல போனா ஹவுதீஸ்ல இருந்து, லெபனான்ல இருந்து எல்லாருமே ஒத்துழைப்புக்கு தயாராகி அது சம்பந்தமான பணிகளை மேற்கொண்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. அண்டை நாடுகளை பொறுத்த அளவுல இதுல வல்லரசுகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இதுல ஓபன் சீக்ரெட் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் புரியும் பட் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சண்டை என்னமோ 2 பேருக்கு நடந்தா கூட சண்டை யாரால உருவாச்சுங்கிறது ரொம்ப முக்கியம், சண்டையை யாரால நிப்பாட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். இந்த வரலாறுல பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே சில வல்லரசுகள் சில குளறுபடிகளை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு நேம் வரணும், இந்த அமைதி பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்கிறத அந்த பேரை வாங்குறதுக்கு கூட சில இன்டீரியர் பாலிடிக்ஸ், இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், சில உள்ளார்ந்த அரசியல் செய்யப்படுதுங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். என்னைக்குமே நமக்கு முன்னாடி நடக்குது ஒரு விஷயம், அதை பிளைண்டா அப்படியே நம்புறதை விட கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்ப நமக்கு புரிய வரும் இதுல எந்த அளவுக்கு பாலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. குறிப்பா இந்த வல்லாதிக்க நாடுகள் பேர் வாங்குறதுக்காக எந்த அளவுக்கு செயல்படுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. எவ்வளவு செலவழிச்சாலும், எத்தனை உயிரை பலி கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த பேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்ப டாபிக் உள்ள வாங்க. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது 2 தரப்புமே போரை நிப்பாட்டிடலாங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறணும். ஹமாஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப் இருக்காங்க இல்லையா, பாலஸ்தீனத்தை சேர்ந்த போராளிகள், இந்த பாலஸ்தீனியன் ஆர்மி இஸ்ரேல்ல இருந்து எத்தனை பிணை கைதிகளை பிடிச்சு வச்சிருக்காங்க, 33 அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குதுன்னா 25 உயிரோடு இருக்கிறாங்க, மற்றவர்கள் 8 பேர் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு வருதுன்னு வைங்களேன். இங்க நான் சொல்லிக்கிறேன், ஹாஸ்டேஜஸ் எத்தனை பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க, பிரிசனர்ஸ் எத்தனை பேர் விடுவிக்கப்பட்டிருக்காங்க, இந்த எக்ஸாக்ட் டீடைல்ஸ்ங்க இந்த சீஸ் ஃபயர், இந்த ஒப்பந்தம் நிறைவடையும் தெரியுமா, அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல இருந்து அதோட PDF கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ இந்த வீடியோல இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட மக்களை, உயிரோட இருக்கிறவங்களை இந்த வாரத்துல இருந்து இந்த வாரம் நாங்க விடுவிச்சிருவோம். 2025ல இந்த மாதத்திலேயே இதெல்லாம் நடந்துச்சு. உதாரணமா February 18, February 20 இந்த காலகட்டங்கள்ல உயிரோட இருந்தவர்கள் ஒப்படைக்கப்பட்டாங்க, இருந்தவர்களுடைய உடல் ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதுக்கு பகரமாக பாலஸ்தீனிய சிறைவாசிகள் எத்தனை பேரு இஸ்ரேல்ல இருந்தாங்களோ அவங்களும் குழுக்களாக விடுவிக்கப்பட்டாங்க. ஆனா கடைசியாக மட்டும் இந்த February 22 நெத்தன்யாஹு ஒரு பிளே ஆடினாரு. ஒப்பந்த பிரகாரம் விடுவிக்கப்பட வேண்டிய பாலஸ்தீனியர்களை விடுவிக்காமல் போஸ்ட்போன் பண்ணாங்க, தள்ளி போட்டாங்க. அந்த இஷ்யூ போய்கிட்டு இருக்குது. இதுலங்க இந்த சீஸ் ஃபயர், இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிலை நிறுத்துறதுக்கு குழுக்களாக போராடுவது அப்படிங்கிறது சில பேர் இயங்கினா கூட, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தரமட்டமா ஒண்ணுமில்லாம ஆக்கணுங்கிறதுக்கும் சில பிளாக் ஷீப்ஸ் போராடிக்கிட்டு இருக்காங்க, சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதற்காகவும் உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க கருத்துல வச்சுக்கிறணும். ஒப்பந்த பிரகாரமா எத்தனை பிரிசனர்ஸ் வெளியாக்கணுமோ அதை செய்யாம, மாறாக அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு ஃபைட்டை போட்டு அவங்கள நிதானத்தை இழக்க வச்சு திருப்பி போற ஸ்டார்ட் பண்றதுக்கும் சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேங்க. சோ எண்ட் ஆஃப் த டாபிக்,
இந்த மாதிரி கட்டமாக ஒவ்வொரு பகுதியாக இஸ்ரேல் பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்கணும், பாலஸ்தீன்ல இருந்து இஸ்ரேல் கைதிகளை விடுவிக்கணும் அப்படிங்கிறது சட்டம். இதன்படிதான் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்குது. இதை புரிஞ்சுக்கிறணும். 16ஆம் நாள்ல இந்த கட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. எந்த அளவுக்கு சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு ஒரு 16 டேஸ்ல இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சோ முழுமையான போர் நிறுத்தம், இஸ்ரேல்ல இருந்து உள்ள போயிருக்காங்க இல்லையா படைகள், அந்த மிலிட்டரி போர்சஸ் முழுமையாக வெளியேறணும் அப்படிங்கிறது தான் இந்த சீஸ் ஃபயரோட அல்டிமேட் கோலாக இருக்கணும். இதுவும் ஒரு அங்கம். எத்தனை கைதிகள், எத்தனை ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க, அதை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க அப்படிங்கிறதும் ஒரு அங்கமா இருக்குது. இதுல இறந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த ஹாஸ்டேஜஸ்ல அவங்களுடைய உடலை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, எப்படி சரண்டர் பண்றாங்க அப்படிங்கிறதும் ஒரு அங்கமா இருக்குது. கடைசியா எப்படி முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்திலிருந்து எப்படி அகற்றுறதுங்கிறதும். உதாரணமா இஸ்ரேல் போர்சஸ் எல்லாம் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க இல்லையா பாலஸ்தீன்ல, அவங்கள முழுமையாக எப்படி அப்புறப்படுத்துறதுங்கிறதும் இந்த சீஸ்ஃபயரினுடைய ஒரு அங்கமாக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறணும். Outside the European hospital in Khan Yunis, bus after bus arrived from the Karam Abu Salem border crossing. Their passengers had come from prisons in Israel and the occupied West Bank, and they hung from the windows looking for familiar faces. And now I can see the first captive is coming out from the first captive that is coming out from the vehicle. He has been coming out amid the chanting of civilians. He has been held by both fighters that you can see on the ground, and he is heading to be handed over on the stage. He has been well dressed and holding a certificate in his hand, which could be quite seen previously in other previous releases of the Israeli captives. He is an old man, and he is right now standing on the front of the crowds of Palestinians who are chanting, celebrating the release of the Israeli captives. So இந்த திட்டம் அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஈஜிப்ட், கத்தார் சென்டரா இருந்து அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் பக்கத்துல அண்டை நாடாகிய சவுதி அரேபியாவாக இருக்கலாம். ஆனால் பாலஸ்தீனை பொறுத்த அளவுல ஈரான், லெபனான், ஓமன், ஹவுதிஸ் எஸ்பெஷலி இவர்களுடைய பங்களிப்பு அளப்பெரியதுன்னு சொன்னாலும் அவங்களுடைய பாதுகாப்புக்கு இவங்க கொடுத்த கேரண்டி, இவங்க செயல்படுத்தினது, அவங்களை அரவணைச்சது அப்படிங்கிறது பாராட்டத்தக்கது. இந்த ரெண்டு நாட்டு பிரச்சனை அப்படிங்கிறது நில பிரச்சனை, பாதுகாப்பு சம்பந்தமான கேள்விகள் இருக்குது, அரசியல் ரீதியான சிக்கல்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெருசா இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குது. சோ இதெல்லாம் தீர்க்கப்படலைன்னா இந்த சீஸ்ஃபயரினுடைய அடுத்த கட்டம் எதை நோக்கி இருக்கணும்னா இந்த நில பிரச்சனைய, எல்லை பிரச்சனைய சரி செய்யணும், பாதுகாப்பு சம்பந்தமான கேள்விகளுக்கு சரியான தீர்வு காணணும், அரசியல் சிக்கல் இருக்கு பாருங்க, அதுக்கு தாங்க முக்கியமான ஒரு சொல்யூஷன் தேவை. இந்த மூணு விஷயத்தையும் சரி செய்யாம நிரந்தர அமைதி தீர்வு காணுறது, நிரந்தர அமைதிக்கு லாங் டேர்ம் பீஸ்க்கு போக்கஸ் பண்றதுங்கிறது சாத்தியப்படாது. இன்னும் ஹிஸ்டாரிக்கல் ஒரு கான்டெம்பரரி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இஸ்ரேலை பொறுத்த அளவுல இந்த கைதி எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்களே பரிமாற்ற முறை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா 2011 நடந்திருக்குங்க. இஸ்ரேல் தன்னோட ஒரே ஒரு வீரர் கிலாட் ஷவேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீரரை 1027 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய பிரிசனர்ஸ் விடுவிச்சு அந்த ஒரு வீரரை திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. அதே போல 2023, 24 இப்ப 25லயும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. Actual process of these prisoners, the Palestinian prisoners, Cal, that are being released this The Israeli army, not surprisingly, wants to keep him in Egypt for as short a time as possible before getting him back here to Israel. So the swap deal has begun, and it's begun really with this massive logistical effort that you're seeing on your screen with these movement of these more than 400 Palestinian prisoners to either the occupied territories or to Egypt or to Gaza. And keep in mind, some of the prisoners that will go to Egypt, there will have to be follow-up. In the prisoners hostages exchange அப்படிங்கிறதுக்கு இஸ்ரேல் தரப்பும் ஹமாஸ் பாலஸ்தீன் தரப்பும் ஒத்துக்கிட்டாங்கிறது தான் எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் ஒத்துக்கிட்டபடி எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ அந்த ஒப்பந்தம் சரியா கடைபிடிக்கப்படுதா அப்படிங்கிறதுலதான் பல கேள்விகள் இருக்குது. வெறுமனே சீஸ் ஃபயர் அப்படின்னா உடனே போர் நின்றுச்சுன்னு இல்லைங்க. இதுக்கு பின்னாடி பல விதமான ஸ்ட்ராட்டஜி, பல விதமான டாக்டிக்ஸ். ஏன்னா ஒரு அரசியல் கட்டமைப்பை சரியா கட்டமைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கோல். அவர்களுடைய எண்ணம் எல்லாமே ஒரு அரசியல் கட்டமைப்பை கட்டமைச்சு
ஒரு நாடு விடுதலை அடையணும், அங்குள்ள மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழணும், அண்டை நாட்டவர்களும் கூட மிக அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கோலா இருக்கணுங்க. அந்த ஆம்பிஷன்ல தான் ஸ்ட்ராட்டஜிஸ், டாக்டிக்ஸ் எல்லாம் கட்டமைச்சு சீஸ்ஃபயர் இப்ப வந்திருக்கிறாங்க. So hypothesis, will the conflict restart again? என்னதான் அவங்க செக்மெண்ட் பை செக்மெண்டா செஞ்சு ட்ரஸ்ட பில்ட் பண்ணா கூட, நம்பிக்கையை ஏற்படுத்துறாங்க, இத கரெக்டா உறுதியா நிலைநிறுத்திட்டாங்க இந்த ஒப்பந்தத்தை அப்படின்னு சொன்னா கூட, இந்த சீஸ்ஃபயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி போர் ஸ்டார்ட் ஆகுமாங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இந்த முக்கியமான கேள்வி அப்படிங்கறத நம்ம வச்சு பார்த்தோம்னா, எல்லா கைதிகளும் பரிமாற்றப்பட்ட பின்னாடி மோதல் தொடங்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்ப மோதல் தொடங்காம இருக்கும், எப்படி நிரந்தர தீர்வு காண முடியும் அப்படின்னா, பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ எப்ப சரியா கட்டமைக்கிறாங்களோ, யுனைடெட் நேஷன்ஸ்ல சரியான அங்கீகாரம் எப்ப அவங்களுக்கு கிடைக்குதோ, அண்டை நாட்டவர்களிடத்துல இருந்தும் நல்ல சப்போர்ட்ஸ் எப்ப அவங்களுக்கு தரமா கிடைக்குதோ, அப்பதான் நிரந்தர தீர்வு காண முடியும். வெறும் சண்டை இல்லைங்க, வெறும் போர்ல மட்டும் நிரந்தர தீர்வு காண முடியாது. நிரந்தர தீர்வு நம்ம திருப்பி அடிக்கிறதுனால மட்டும் வராதுங்க. எங்களை அடிச்சாங்க, நாங்க திருப்பி அடிச்சிட்டோம்னு ரெண்டு நாடுகளுமே சொல்லிக்கிட்டாலும், நிரந்தர தீர்வு என்பது அங்கீகாரத்திலும், பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, அரசியல்ல சரியான சித்தாந்த ரீதியாக எந்த அளவுக்கு அவங்க கட்டமைக்கிறாங்கிறத பொறுத்து தான் ஒரு நாடு வளம் அடையக்கூடிய ஒரு தகுதி அடையுது. After the war ended, thousands of families returned to their partially or completely destroyed homes. So இந்த அரசியல் பிரச்சனைகள் தீர்க்கப்படாத வரை போர் நிறுத்தம் தற்காலிகமே, நிரந்தரத்திற்கு சாத்தியம் இல்லை, புரிஞ்சுக்கிறணும். சோ இந்த நில பிரச்சனை, பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு அச்சுறுத்தல்கள், இன்னும் அரசியல் சிக்கல் எல்லாமே எதை சார்ந்து தெரியுமா இருக்குது? இவங்க என்ன ஐடியாலஜியை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்கிறத பொறுத்துதான் எல்லாமே அடங்கி இருக்குது. என்னெல்லாம் ப்ரொபோஸ்ட் சொல்யூஷன்ஸ் இல்ல ஹைபோதசிஸ் ஃபார் கெட்டிங் பீஸ் அப்படின்னா, ஒரு சமாதானம் அடையணும், ஓகே, ஒரு தீர்வு காணணும் இல்லையா? நம்மளுடைய கருத்தை ஷார்ட்டா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். எஸ், ஆனா கூட முழுமையான, அகைன் நான் சொல்றேன், முழுமையான அமைதி ஒப்பந்தம், சர்வதேச தலையீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொருளாதார மற்றும் சமூக மேம்பாடுங்கிறது தான் அடிப்படையா இருக்கு. முழுமையான அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது கைதி பரிமாற்றம், இந்த ஹாஸ்டேஜஸ், பிரிசனர்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அரசியல் தீர்வு அப்படிங்கிறது அதை நோக்கி பயணிக்கணுங்க. சோ போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் முழுமையான அமைதியினுடைய ஒப்பந்தம். அது என்ன முழுமையான அமைதியினுடைய ஒப்பந்தம்? சீஸ்ஃபயர்ங்கிறது ஹாஸ்டேஜஸையோ பிரிசனர்ஸையோ எக்ஸ்சேஞ்ச் பண்றதோட மட்டும் நின்ற கூடாது, அரசியல் தீர்வு அப்படிங்கறத நோக்கி அது பயணிக்கணும். செகண்ட், சர்வதேச தலையீடுங்க. இது ரெண்டு பேர் மட்டும் பேசிக்கிட்டா பத்தாதுங்க. ஈஜிப்ட் வரணும், கட்டார் வரணும், யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒப்பந்தத்தை இதை எப்படி சரியான முறையில அணுகணும், இதை எப்படி கடைசியா பேணி பாதுகாக்கணுங்கிற மாதிரி எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும். தேர்ட், இந்த மாதிரி ஆப்டிமைஸ்ட் எக்கனாமிக் சொல்யூஷன்ஸ் தான் ஃபண்டமெண்டல். போரால பாதிக்கப்பட்ட பகுதி, வர்த்தகம், வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரங்க, இது எல்லாத்தையுமே சரி கட்டணும், அது ரொம்ப ஃபண்டமெண்டலா இருக்குது. இதற்கான தீர்வுகள் எப்படி காணலாங்கிறதும் அந்த பேச்சுவார்த்தையில ஒரு அங்கமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. எல்லாம் ஓகேப்பா, இப்ப எப்படி கன்க்ளூட் பண்ணலாம், இந்த அனாலிசிஸ எப்படி முடிக்கணும், ஃபைனலாங்க. சோ இந்த சித்தாந்த ரீதியாக கட்டமைக்கிறது ஒவ்வொரு நாடுமேங்க, என்னதான் பகுதி பாதுகாப்பு இது சம்பந்தமான அச்சங்கள் இருந்தாலும் கூட, ஒவ்வொரு நாடும் ஒரு ஐடியாலஜிக்கல், ஒரு சித்தாந்தம் சார்ந்து ஒரு கருத்துல தான் பயணிக்குதுங்க. அங்க உள்ள கவர்மெண்ட் அப்படிங்கிறதுமே, அங்க யாரெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்களோ அவங்களுக்குன்னு தனித்தனி சித்தாந்தங்கள் இருக்குது இல்லையா, அதுல சில சித்தாந்தங்களால என்ன ஆயிருது, ஒரு கலவர சூழல் வந்துருது, ஒரு மாதிரியான சலசலப்பு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான கான்ஃபிளிக்ட்லாம் டக்குன்னு ட்ரிகர் ஆகுறதுக்கு காரணமா இருக்குது. இப்ப தற்காலிகமா போற நிறுத்தியாச்சு, கைதிகள் பரிமாற்றப்பட்டார்கள், இதெல்லாம் ஓகே. நாள்பட காலங்கள் மாற மாற அது போர் சூழலை உண்டு பண்ணுது. சோ இதை தடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில நம்ம வரும் பொழுது, வெறுமனே சீஸ் ஃபயர் டெம்பரரியா நம்ம செஞ்சா, இல்ல ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறதுனாலயோ, இருக்கிற பிரிசனர்ஸ் ஹாஸ்டேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனாலயோ இதை அழிச்சிடலாம், இதை ஒழிச்சு கட்டிடலாம், இந்த மாதிரியான ஒரு சூழலை மாத்திடலாம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1, டிப்ளமேசி, ராஜதந்திரம்
ரொம்ப முக்கியம். பாயிண்ட் நம்பர் 2, இன்டர்நேஷனல் இன்டர்வென்ஷன். யுனைடெட் நேஷன்ஸ், கத்தார், ஈஜிப்ட் எதுவாக இருந்தாலும் சர்வதேசமாக செயல்படணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்த ஒரு ஓபன் சீக்ரெட்டுங்க அது. எந்த நாடுமே தன்னுடைய பேர் ஹிஸ்டரியில வரணும், இந்த போர் எங்களாலதான் முடிஞ்சிச்சு, முடிவு பெற்றதுக்கு நாங்கள் தான் காரணம், ஹிஸ்டரியில இடம் பிடிக்கணும்னு சில ஆதிக்க சக்திகள், சில வல்லரசுகள், சில ஆதிக்க நாடுகள், அவங்களுடைய பாலிடிக்ஸ், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இதை சார்ந்துதான் இருக்கும். அவர்களாலும் இந்த போர் இவ்வளவு காலமாக நீடிக்கப்பட்டிருக்கலாம். அவர்களுடைய சப்போர்ட், வெப்பன்ஸ்ல இருந்து, ஃபண்ட்ல இருந்து, ஈவன் மிலிட்டரி கூட கொடுத்து இந்த போரை நீடிக்க வச்சு அவங்களால மட்டும்தான் இதை நிறுத்த முடியும்னு ஹிஸ்டரியில பதிவு செய்யறதுக்காக கூட இது இவ்வளவு காலம் வந்திருக்கலாம் இல்லையா? சோ இத கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா இன்டர்நேஷனல் இன்டர்வென்ஷன், சர்வதேச தலையீடு அப்படிங்கிறது எல்லாரும் இணைஞ்சு ஒரு முடிவு கட்டுறதுங்கிறது அவசியத்திலும் அவசியம். சோ பாயிண்ட் நம்பர் 3, பொருளாதார ஒத்துழைப்பு, எக்கானமிக் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எதிர்கால தலைமுறையினரை நம்ம எப்படி கட்டமைக்கலாம், எதிர்கால தலைமுறையினரை எப்படி செதுக்கலாம், எப்படி வென்றெடுக்கலாம்னா சமூக ரீதியான பிரச்சனைகள் அடிப்படையா என்ன இருக்குது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், இது சம்பந்தமான விஷயங்களை எஜுகேட் பண்றது அப்படிங்கிறது அவசியத்திலும் அவசியமா இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்படணும். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இது சம்பந்தமான சிந்தனையை நம்ம இந்த வீடியோ மூலமா சொல்றதே அதுதான். நம்மளுக்கான பயிற்றுவித்தல் அப்படிங்கிறது தெளிவான சிஸ்டமேட்டிக்கா இருந்தா மட்டும்தான் நம்ம எதிர்கால சந்ததியினரை அறிவார்ந்த சமூகமாக வென்றெடுக்க முடியும். இதுக்கான முயற்சிகளை ஒவ்வொருத்தவங்களும் எடுக்கணுங்க. என்னுடைய கருத்து இதை சார்ந்து இருக்குது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கு, இந்த சமாதானம் நிலையாக இருக்க முடியுமா, இல்ல இது தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வரக்கூடியதா தான் இருக்குமா? நீங்க என்ன அனலைஸ் பண்றீங்க? உங்களுடைய கருத்து என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிட்டிசிசம் மோஸ்ட் வெல்கம்.